எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை 12/4/2025 உத்தராயணம் ஸ்ரீக்ரோதி வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள். இன்றைய நாளில் கிரிவலம் தொடங்குகிற நேரம். இன்று கிரிவலம் செய்ய உகந்த நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:10 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:10 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:10 வரை. இன்றைய மாலை கௌரி நல்ல நேரம் 9:10 முதல் 10:10 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:10 வரை. யமகண்டம் 1:10 முதல் 3 வரை. இன்றைய திதி பௌர்ணமி திதி. இன்றைய யோகம் வியாதி பாத நாம யோகம். இன்றைய கரணம் மாலை 5 மணி வரை பத்திரை, பின்பு பவகரணம். நட்சத்திரம் மாலை 6:31 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம், புரட்டாதி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கும்பராசிக்கு சந்திராஷ்டம நாள் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு சனி. இன்றைய நாளுக்கான பலன்களை பார்ப்போம். பங்குனி மாதம் 29ஆம் நாள். பங்குனி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி என்று ஆரம்பம். பௌர்ணமி என்றாலே இப்போது உலக மக்களின் நினைவுக்கு வருபவர் ஞானத்தபோதனர்களை வாவென்று அழைத்த மலை அண்ணாமலை. அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு சொர்க்கபுரி. யுக யுகங்களாக மாறிக்கொண்டே வருகின்ற ஒரு மலை. தங்கமலையாக, வைரமலையாக, வெள்ளிமலையாக, கடந்து அக்னி மலையாக, பஞ்சபூத தத்துவங்களை கடந்து நிற்கின்ற அண்ணாமலை. அண்ணாமலையின் சிறப்புகளை பேசுவதற்கு, உரைப்பதற்கு நமக்கு பெரும் பாக்கியம் வேண்டும். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் அண்ணாமலை. இந்த அண்ணாமலை இப்போது அதீதமான ஜன நெருக்கடி வந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் நகர் விரிவாக்கம் அடைகிறது. நகர் விரிவாக்கத்துக்கு ஏற்றால் போல் நாம் செல்கின்ற மனிதர்கள் சுய ஒழுக்கத்துடன், நீங்க சாப்பிடுவதற்கு ஒரு பொருள், ஒரு பை கொண்டு போகிற அந்த உபயோகப்படுத்த பொருட்களை எடுத்துக்கு வரவும் ஒரு பை வச்சிருக்கணும். இந்த மலையை சுற்றிலும் ஞான தபோதனர்கள் தவத்கோலத்தில் இருப்பார்கள். ஏதேனும் ஒன்று விட்டு எங்கேயும் தூக்கி எறிந்துவிட்டு செல்வது உங்களுக்கு பாவத்தையே சேர்க்கும். அதாவது அண்ணாமலை ஒரு பவித்திரமானது. நம்ம பேச்சாளர் ஐயா சொல்லும்போது கூட கர்ப்பஸ்திரீகள் எப்படி வளம் வர வேண்டுமோ அப்படி வரணும். இன்னைக்கு யாரும் அப்படி வர முடியல, கால சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் அங்கே போய் தேவையற்ற பேச்சுக்களையும் தேவையற்ற செயல்பாடுகளையும் தவிர்த்தாலே உங்களுக்கு புண்ணியம். அப்படிலாம் செய்ய முடியறவங்க போங்க, அங்கே போய் பாவத்தை தேடிட்டு வராதிங்க. புரியுதுங்களா? தீப்பொருத்தி எரிகின்ற குச்சியும் உங்களுக்கு வினையைத்தான் சேர்க்கும், நன்மை சேர்க்காது. அதனால அங்கே போய் நன்மைகள் செய்ய முடிய அளவுக்கு செய்யுங்க. அந்த மலைக்கோ அந்த மக்களுக்கோ செய்யக்கூடாது. இப்போ ஒரு 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 தேவர் அங்கே குடியிருக்கிறார் அப்படின்னா அவர்கள் சுற்றிலும் தேவர்களுக்கு உட்பட்டவர்களே. அப்போ அந்த திருவண்ணாமலை மண்ணில் பூர்வீகமாக வாழற மண்ணில் மக்கள்லாம் யார் நினைக்கிறோம்? அந்த கோவிலுக்கு உட்பட்டவர்களே, பணிபடி செய்கின்ற இறைவனின் குழந்தைகளே. அவங்களுக்கு தொந்தரவு பண்ணலாமா? இப்போ போகிறவங்க எல்லாம் அவங்களுக்கு தான் தொந்தரவு பண்ணுறீங்க. பாருங்க, அந்த பௌர்ணமி நன்னாளில் பொய்க்கொள்ளுங்களை தவிருங்கள். தூய்மையான மனதுடன் அண்ணாமலையாரை வணங்குங்கள். அனைத்தொருளும் கிடைக்க பெறும். இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்கு போவோமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கின்றது. எல்லையில்லா இன்பத்தை அடைந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய எல்லா வயதினரும் துன்பத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிற அமைப்பு
ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்றத விட்டுட்டு அவர் நீங்கள் செய்யறதுக்கு தான் மார்க் போட போறாரு. நீங்கள் படித்ததுக்கு ஆசிரியர் மார்க் போட போறார். அது மாதிரி நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு மதிப்பெண் அளிக்கக்கூடிய ஒரு பகவான் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். புரியுதுங்களா? அவரை பற்றி கவலையை பட தேவையில்லை. நீங்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் விஷயத்தை கையாளும் பொழுது, மேஷத்தை பொறுத்த மட்டும் கையாளும் பொழுது எல்லா வகையான இன்பங்களும் உங்களை சேரும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு பொருட்செலவுகளை செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு, செலவினங்கள் உண்டு. ஒரு தெய்வீக வழிபாடு அல்லது தீர்த்த யாத்திரை, தல யாத்திரை, குடும்பத்தினை அழைத்து சென்று வருகின்ற ஒரு அமைப்பு இன்று உண்டு உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். கிரிவலம் செல்வீர்கள், மகிழ்ச்சியான பயணத்தை மேற்கொள்வீர்கள். உடல், மனது, குடும்பம், குடும்ப நலம், மேல் படிப்பு அல்லது அரசாங்க பணி இதில் முயற்சி செய்கின்ற அத்தனைவரும் தெளிவுடன் செய்து வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, கடகராசி நேயர்கள் எப்பொழுதுமே தன் மனம் கலங்கினாலும் கலங்கட்டும், பிறர் மனம் கலங்காதவாறு பார்த்து கொள்வோம் என்ற ஒரு கண்ணியம் கடகத்துக்கு உண்டு. ஏனென்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு. இதனால் வரலையும் கொஞ்சம் துன்பப்பட்டாச்சு, இனி துன்பமே இல்லை. மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக அரசாங்கத்திலிருந்து கிடைக்கின்ற உதவிகள் விரைவில் கிடைக்கும். வீடு, மண்மனை சுகங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் அனைத்து நற்செயல்களையும் செய்து ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய சாதகமுள்ள கிரக நிலவரங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கப் பெறும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் சந்திரன், கேது, சிறு மனபயம். அந்த மனபயத்தினால சில விஷயங்கள் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கு, பயப்பட தேவையில்லை. பூரண சந்திர நாளில் அண்ணாமலையார் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களை சுற்றி வந்து கொண்ட சிக்கல்கள் தீர்ந்து மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு உண்டு. விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த பரிவு, பாசம், நம்பிக்கை அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு வாய்ப்பு இன்று உண்டு உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு பாச போராட்டத்திற்கு அடிமையாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. பணியாளர்கள் அல்லது குழந்தை, உற்றார் உறவினர் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம், எச்சரிக்கை. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் எடுத்த காரியத்தை திறமையாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கையுடன் செய்தீர்களானால் மேன்மை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு உண்டு. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் செய்கின்ற பணி, செய்கின்ற செயல், படிப்பு, தொழில் இது இரண்டிலையும் கவனம் வைங்க. எல்லா ராசியினருக்கும் எல்லா வயதினர்களுக்கும் இது பொருந்தும். கும்பத்தை பொறுத்தவரையிலும் சோர்ந்திருந்தது போதும், துள்ளி எழுங்கள், வெற்றி உண்டு. மீன ராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஆனால் சற்று மன தொய்வு உண்டு. கிடைக்காத விஷயத்தை எண்ணி அதை நினைத்து கொண்டு
போராடுவது இல்லை அதையே யோசிச்சு கொண்டிருப்பது அதுவே தான் நடக்கும். வேண்டாத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைத்தால் அதுவே நடக்கும். அதனால் வேண்டாததை நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைச்சிங்க, அதுவே நடக்கும். ஓகேங்களா? என்று பரிவு, பாசம், பாராட்டு அத்தனையும் உங்களை கிடைக்கும். அம்பாள் வழிபாடு மேற்கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.